Hello all, welcome to my channel All Set Ready. So நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் பேசிக்கா இருக்க வேண்டிய 5 டூல்ஸ். எல்லார் வீட்லயும் நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் பைக் ரிலேட்டடோ கார் ரிலேட்டடோ கிடையாது. எல்லார் வீட்டுக்கும் பொதுவா தேவைப்படுற 5 டூல்ஸ். அது என்னன்றதை இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்க்ரூ டிரைவர். ஓகேங்களா, ஸ்க்ரூ டிரைவரில் 2 ஹெட் இருக்குது. ஒன்று பேர் ஸ்லாட்டட், இன்னொரு பேர் ஃப்ளிப். அதாவது நம்ம நார்மல் மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர், இன்னொன்று ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர்னு சொல்லுவோம். ஸோ இது மைனஸு, அந்த பக்கம் இருந்தது ஸ்டாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது யூஸஸ் என்னன்னு நெக்ஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இருக்க வேண்டியது ஒரு டெஸ்டர். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கட்டிங் பிளேயர். அதுக்கு அடுத்தது ஒரு சுத்தியல். அதுக்கப்புறம் ஒரு கட்டர். இந்த 5 டூல்ஸ் இருந்தால் தாராளமாக போதுங்க ஒரு வீட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக அது யூஸஸ் என்னன்றதை பார்ப்போம். முதல்ல நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துப்போம். ஓகேவா, இப்போ ஸ்க்ரூ டிரைவர் எதுக்கு யூஸ் பண்ணுறது? நம்ம வீட்டில் பொதுவாகவே எல்லா கிச்சன் ஐட்டம்ஸும் சரி, பேனாக இருக்கட்டும், இல்லை இட்லி பானையாக இருக்கட்டும், இல்லை தோசை கலாகட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புடி இருக்கும், ஒரு ஹேண்டில் இருக்கும். அந்த ஹேண்டில் ஒரு டைமில் என்ன லூஸ் ஆயிரும். அந்த லூஸ் ஆகும்போது நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகணும், நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நம்மக்கிட்ட இந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சுன்னா நம்மளே எடுத்து டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த ப்ளஸ் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் இருக்கும்போது நம்மள்ட்ட இந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும்போது அப்படியே டேரெக்டாக டைட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சின்ன விலைக்காக நம்ம கடைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம்னா இந்த ஒரு பேசிக் டூல் இருந்துச்சுன்னா இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆட்டமே இல்லை. இதே மாதிரி இது நாளைக்கு உடஞ்சே போச்சு அப்படின்னா கூட நம்ம அந்த ஸ்பேர் மட்டும் நம்ம ஃபோட்டோவோ இல்லை ஒரு கடையில் போய் கேட்டு வாங்கிட்டு வந்து நம்மளே நம்ம ஸ்க்ரூ வச்சு போட்டுக்கலாம். மோஸ்ட்லி கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவரோ இல்லை அந்த மைனஸ் ஸ்க்ரூ டிரைவரோ தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டாரும் இன்னொரு பக்கம் அந்த மைனஸும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மேலே இருக்கிற மூடியும் பார்த்தீங்கன்னா மேலே சம்டைம்ஸ் லூஸ் ஆகும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ ஸ்டார் தான் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஸ்டார் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம், இல்லை உடனே தான் ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். இதனால தான் இந்த ஸ்க்ரூ டிரைவர் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டர். டெஸ்டர் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்றதை நான் டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். இதுதான் டெஸ்டரோட ப்ரைமரி யூஸ். ஸோ நம்மள்ட்ட இருக்க ஒரு சுவிட்ச் போர்டில் சப்ளை வருதா வரலையா, இல்லை ஒரு வயரில் வச்சோ எதில் வச்சுனாலும் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் வயரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை இல்லை. இந்த சைடில் இருக்கிறது லைனு. ஸோ இதில் சப்ளை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லைட் எரியுது பாருங்கள். ஸோ சப்ளை இருக்குது. இதை செக் பண்ணுறது தான் மெயினாக டெஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நம்ம இன்னொன்றுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கம்ப்யூட்டரோ இல்லை வாஷிங் மிஷின் ஏதாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு தொடும்போது ஷாக் அடிக்கும். கரெக்டுங்களா? அது ஏதோ ஒரு இடத்துல திடீர்னு ஷாக் அடிக்கும். அது நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு, எங்கேயுமே ஷாக் வரல. பட் இந்த நெட்டில் வைக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா லைட் எரியுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஷாக் அடிக்குது. ஸோ சுவிட்ச் போடும்போது ஷாக் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தாக்கா அதில் கைப்படும்போது ஷாக் அடிக்குது. அப்போ அது என்னன்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேசிக்காக நமக்கு ஒரு டெஸ்டர் இருக்கிறது நல்லது. இதுதான் நம்மளோட டெஸ்டரோட இன்னொரு யூஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக வர்றது ஒரு கட்டிங் பிளேயர். ஸோ கட்டிங் பிளேயரோட ஃபங்க்ஷனாலிட்டி நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்டு. ஸோ இது ஹோல்டும் பண்ணும், க்ரஷ்ஷும் பண்ணும். 2வது பார்த்தீங்கன்னா கட்டு இல்லைனா ஸ்ட்ரிப்பு. 3வது வெறும் கட்ரு. இந்த 3 பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒன் பை ஒன்னாக அதை பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் சொன்னது ஹோல்டு. ஹோல்டுன்னு பார்க்கும்போது இது அப்படியே இதை பிடிச்சி நான் தூக்க முடியும். நல்லா வெயிட்டு தாங்கும், தாராளமாக தூக்கலாம். ஓகேங்களா? 2வது க்ரஷ்ஷு. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு கம்பி இருக்குது. இந்த கம்பியை ஒரு 2-3 ஒரு ஹெவியாக நான் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் கையால் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, முடுக்கலாம் முடியாது. கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இதை வச்சு நான் அப்படியே சேர்த்து வச்சு ஒரு முடுக்குனா முடிக்கிறோம். இந்த மாதிரி வளைக்கலாம், திருப்பலாம், என்ன நினச்சாலும் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பிளேட்டு இல்லை ஸ்டீலில் உள்ள ஏதாவது வளைஞ்சிருந்துச்சுன்னா அது நிமித்துறது, அந்த மாதிரி நிறையா பண்ண முடியும். இதில் பாருங்கள், அந்த திக்கான கம்பியை மொத்தத்தையும் நம்மளால் ஒரே இதில் திருப்ப முடியுது. ஸோ அந்த அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த ஹோல்டு ப்ளஸ் இந்த க்ரஷரு எல்லாம் இந்த ப்ரெஸ் பண்ண அதை பற்றின த்ரீடாக பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்க்க போகிறது கட்டரு ஆர் ஸ்ட்ரிப்பரு. ஓகேங்களா? கட்டருங்கும் போது தெரியும். ஸோ என்னென்னா ஒரு ஹெவியான ஒயர், இதெல்லாம் நல்லா ஹெவி டியூட்டி ஒயரு. இதை நான் கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லேண்ட் ஒயர்லாம் அந்த இடத்துல வச்சு ஒரு நல்லா அமுக்கி விட்டாலே போதும், டப்புன்னு கட் ஆயிரும். அப்புறம் கட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த கட்டர் யூஸ் ஆகும். அப்போ இந்த ஒயர் ஸ்ட்ரிப் பண்ணி எடுக்கணும்னாலும் ஸ்ட்ரிப் பண்ணி எடுக்க முடியும். ஸ்ட்ரிப் பண்ணால் ஸ்லீவ் பண்ணுறது, அதை ஸ்லீவ் பண்ணால் ஒயர் மட்டும் வெளில எடுக்க முடியும். அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அது வந்து இந்த செகண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா?
அது இல்லாமல் மூணாவதாக இன்னொரு வேலையும் பண்ண முடியும். என்னென்னா மேலே ஒரு கட்டர் இருக்குது, ஒரு சின்ன ஒயரோ இல்லை கம்பியோ கட் பண்ண முடியும். இந்த பாருங்க இப்போ நம்மகிட்ட இந்த கம்பி இருக்குங்களா, ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னது இருக்கும், அதில் கரெக்டாக அந்த கம்பியை வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு செகண்ட் கம்பி டக்குன்னு கட் ஆகிடுச்சு பாருங்க, கட் ஆகி கீழே விழுந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு யூஸுக்கு தேவையான சின்ன சின்ன அப்ளிகேஷன் நிறையா இதுக்கு இது பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும், இந்த 3 ஃபங்க்ஷனாலிட்டியும். ஓகேங்களா, அதனால தான் இது 3rd பிளேஸில் இருக்குது. இதுவும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ அடுத்த ஐட்டம் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தியல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 100 கிராம்ஸ்லேருந்து 20 கிலோ வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், பட் அதுக்கு மேலேயும் இருக்குது. இதில் நம்ம வீட்டுக்கு நமக்கு எவ்வளோ தேவைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 500 கிராம்ஸ்குள்ளே இருக்கிறது தான் கரெக்டான வெயிட். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு என்னென்னா அந்த ஹேமரிங் ஃபங்க்ஷன் கரெக்டாக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ரொம்ப கம்மியாக வாங்கிட்டிங்கனாலும் அந்த ஹேமரால் யூஸ் கிடையாது, ரொம்ப அதிகமாக வாங்கிட்டிங்கனாலும் அந்த ஹேமர் தூக்கி கீழே வைக்கிறது பெரிய விஷயமா போயிடும். நம்ம வாங்கிக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450 கிராம்ஸ். தெரியுதான்னு தெரியல பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ கிளியராக தெரியுது. ஸோ 450 கிராம்ஸு இது பார்த்தீங்கன்னா ஐடியல் வெயிட். ஸோ இப்போ நான் தூக்கினேன்னா கரெக்டான லெவலில் கீழே வரும். ஒரு ஆண் 8 வச்சா இது எனக்கு ப்ராப்பரான இதுவாக இருக்கும். நான் ரொம்ப லெஸ் வெயிட்டில் வாங்கியிருந்தாலும் எனக்கு நானே ஃபுல் ப்ரெஷர் போடணும். ரொம்ப ஹெவி வெயிட் வேணாக்கா அது தூக்கிட்டு கீழே வரது எனக்கு பெரிய விஷயமா இருக்கும். இதுதான் ஐடியலான ஒரு வெயிட். ஸோ 300 to 500 கிராம்ஸ் உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி வீட்டு யூஸ்க்கு தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் இப்போ 4th பிளேஸில் இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கட்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். ஒரு பேப்பர் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும், இல்லை பெருசாக கட் பண்ண முடியும், எல்லாத்துக்குமே இந்த கட்டர் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பேசிக்காக ஒரு விஷயம் பார்க்கலாம். ஸோ இந்த கட்டிங் பிளேயர் வச்சு ஒயர் ஸ்லீவ் பண்ணலான்னு சொல்ல தெரியுமா, அது எல்லாருக்குமே கரெக்டாக செட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா ஒரு ஒயர் நீங்கள் ஸ்ட்ரிப் பண்ணுறதுக்கு அழகாக இந்த கட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்லோவாக மேலால் தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அழகாக கட் பண்ணி விட்டுரும். இப்போ எடுத்தாச்சு, ஜஸ்ட் இப்படி எடுத்தோன்னா அதை பாருங்கள் ஸ்ட்ரிப் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒயர் ஸ்ட்ரிப் பண்ணுறது இதுதான் பெரிய ஒர்க்காக இருக்கும் நிறையா விஷயத்தில். எல்லாத்துக்குமே இது அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அதேமாதிரி கிச்சன் யூசர்ஸ்க்கும் நிறைய விஷயத்துக்கு இது ஹெல்ப் பண்ணும். லைக் ஒரு க்ளோத்தை கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இது ஈஸியாக கட் பண்ணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுகர் பாக்கெட்டு எது வச்சிங்கனாலும் டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இது இருந்துச்சுன்னா போதும், நம்ம வேறு எந்த டூலுமே எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஸோ இந்த 5 டூல் இதை கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட காஸ்ட் எல்லாம் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு 100, இது பார்த்திங்கன்னா ஒரு 60, இது பார்த்திங்கன்னா ஒரு 350, அது பார்த்திங்கன்னா இன்னொரு 350, இது ஒரு 20-30 ருபீஸில் கிடைக்கும். ஸோ மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு 850 to 900 உங்களால் எல்லா டூல்ஸும் வாங்கி வச்சுக்க முடியும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், எப்போவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.